போட்டீங்களா அத்தே? வாஷிங் மிஷின்ல துணியை போடலையா? எனக்கு தெரியாதே. வீட்டுக்குள்ள பெருக்கல. அச்சோ, எனக்கு தெரியாதே. உங்க அம்மா இது உனக்கு என்னதான் சொல்லி கொடுத்து வந்தாங்க? எது கேட்டாலும் தெரியாது தெரியாது ஒரே பதில மட்டும் சொல்லின்னு இருக்க. எல்லாம் சொல்லி கொடுத்துட்டேன்னு சொன்னாங்க. சொல்லி கொடுத்தாங்க அத்தை. உன் மாமியார் எது கேட்டாலும் தெரியாது தெரியாதுன்னு சொல்லி கொடுத்தாங்க அத்தை. டேய் பாத்தா, ஏ நீங்க தான் சொல்றீங்களா? என்னங்க கவிதா? ஏய், உன் பொண்டாட்டி ரொம்ப காண்டு கலப்புறா. உங்க அம்மா என்ன ரொம்ப வெறுப்பேத்துறாங்க. இருமா இதுக்கு ஒரு முடிவு கட்டிடுறேன் இன்னைக்கு. ஏய், உன் வேலையை நீ பார்ப்போ. அம்மா நீ இப்போ உன் வேலையை பார்ப்போ. இன்னைக்கு இதுக்கு ஒரு முடிவு கட்டிடுறேன். பா, தலைவலியா இருக்கு. சண்டா சண்டா. சாமி வணக்கம் சாமி. உக்காரா உக்கார். என் பொண்டாட்டியும் எங்கள் அம்மாவும் அடிச்சுக்கிறாங்க சாமி. சொல்ல தாங்க முடியல. நீங்கள் தான் அவங்கள ஒன்று சேர்த்து வைக்கணும் எப்படியாவது. பொண்டாட்டிக்கு அம்மா மேலே பாசம் வரணுமா, இல்லை உங்கள் அம்மாவுக்கு பொண்டாட்டி மேலே பாசம் வரணுமா? எது வேணும் சொல்கிறா? ஒரு ஆளுக்கு வர வச்சா 1 லட்சம், 2 ஆளுக்கு வர வச்சா 2 லட்சம். ஆப்ஷன் ஏ, ஆப்ஷன் பி, எது வேணும் சொல்லு. ஆனால் ஒரு வாட்டி வர வச்சுட்டா திரும்ப அது போவாது. வர வச்சிடவா? ஓம் சண்டா. சாமி, எங்கள் அம்மாவுக்கு மட்டும் வந்தால் போதும் சாமி. என் பொண்டாட்டியை நான் எப்படியாவது சமாளிச்சிருவேன். ரொம்ப நல்லது சாமி. ஏ கவி, சொல்லுங்க. எங்கள் அம்மா கிட்ட மட்டும் அன்பா நடந்துக்கிட்டினா இன்னும் படத்து கேட்டுன்னு போவேன். இப்பயா? ம், சரி, நான் போய் உங்க அம்மா கேட்டு வரட்டுமா? ஓகே. சரி. அத்தை சொல்லுமா. புது படம் ரிலீஸ் ஆயிட்டா, நானும் அவரும் போயிட்டு வரட்டுமா அத்தை? போயிட்டு வாடா தங்கம். நிஜமாவா? ஆமாண்டா தங்கம். பார்த்தா சொல்லுங்கம்மா. ஏய், என் மருமக சினிமாவுக்கு போகணும்னு ஆசைப்படுறாடா. கூட்டின்னு போயிட்டு வா. என்ன? ஓகேம்மா. ஏய், பஸ்ல எல்லாம் கூட்டிட்டு போகாத, சரிம்மா. கார்ல கூட்டிட்டு போயிட்டு வா. இந்தா பத்திரம். சரிம்மா. போயிட்டு வாடா தங்கம். சரிங்க அத்தை. போ. சரிம்மா. இப்படி மாறிட்டாங்க. அத்தை சாரி அத்தை, லேட் ஆயிடுச்சு, கோச்சிக்காதீங்க. இது ஏன்டா தங்க கோச்சிக்க போறேன்? சின்ன சிறுசுங்க படத்துக்கு போயிட்டு வந்திருக்கீங்கல்ல, இதுக்கெல்லாம் போய் கோச்சிக்க வாடா தங்கம். அத்தை பசியோட இருக்கீங்களா? அதெல்லாம் ஒண்ணும் இல்ல, வா உட்காரு, வா சாப்பிடலாம், வா தோசை ஊத்துறேன் வா. அத்தை நான் ஊத்துறேன். ஐயோ நீ உட்காருமா, நான் உனக்கு ஊத்தி தரேன். ஏய், நீ என்னடா புது மாப்பிள்ள மாதிரி இங்க வந்து உட்காந்துங்க? வாடா வந்து சாமான் தொலைக்கு. நீ தொலைவுனா தான் நான் தோசை ஊத்த முடியும். வா வா. ஏய், சீக்கிரம் தொலைங்க. என் மருமக பசியோட இருப்பா, தோசை ஊத்தணும். சரி வாடி தூங்க போலாம். சரிங்க. தூங்க போறமா. ஏய், எங்க போறேன்? அங்க உள்ள ஏசியும் இல்ல, ஒண்ணும் இல்ல. யார் ரூம்ல ஏசி இருக்குது? என் மருமகளை அங்க படுக்க வச்சிருக்கேன். நீ வாமா, நீ போட. சாமி, தயவு செய்து என் பொண்டாட்டியும் எங்க அம்மாவையும் பிரிச்சிருங்க சாமி. இல்லைன்னா நாங்க பிரிஞ்சிருவோம் பொழுது. தெரியாம கேட்டேன் சாமி, என்ன மன்னிச்சிரு சாமி. ஒரு வாட்டி வர வச்சுட்டா திரும்ப அது போவாது. என் கதை முடியும் நேரம் இது.